ஒன்றிய பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதால் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தவறுகளை தொடர்ந்தால் மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீர்கள் என்று பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசும்போதே மைக் அணைக்கப்பட்டதாக கூறி மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. மேற்கு வங்க முதலமைச்சருக்கு உரிய நேரம் ஒதுக்கப்பட்டதாக நிதி ஆயோக் செயலாளர் விளக்கம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 1,35,000 கன அடி நீர்வரத்து. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டியது. இரண்டாம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காதது குறித்து ப. சிதம்பரம் கேள்வி. ₹1 கூட தரவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகிரங்கமாக கூறியது பற்றி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளிக்க வலியுறுத்தல். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து திமுக கண்டன ஆர்ப்பாட்டம். மாநிலங்களிடம் வரி வசூலிக்கும் ஒன்றிய அரசு நிதி வழங்காதா என்று முழக்கம். கொடைக்கானலில் அவகேடோ விளைச்சல் பாதியாக குறைந்ததால் விவசாயிகள் கவலை. 1 கிலோ வரை ₹200 விற்பனையான போதிலும் வரத்து இல்லாததால் ஏமாற்றம். திருப்பதியில் மாணவிகளுக்கு கஞ்சா கலந்த பிரியாணி கொடுத்து பாலியல் வன்கொடுமை. வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த தம்பதி கைது. ஒன்றிய பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதாலேயே நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ள வீடியோவில் கடந்த 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட ஒன்றிய பட்ஜெட் மக்களவைத் தேர்தலில் பாஜகவை புறக்கணித்த மாநில மக்களை பழிவாங்குகின்ற பட்ஜெட்டாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு எந்தவொரு சிறப்பு திட்டத்தையும் கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டுமென எப்படிதான் எதிர்பார்க்கிறார்களோ என தெரியவில்லை என்றும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். 3வது முறையா பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனா இந்திய மக்கள் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை அளிக்கல. ஒரு சில மாநில கட்சிகளோட சப்போர்ட் இல்லைன்னா பாஜகவால ஆட்சி அமைச்சிருக்க முடியவே முடியாது. இப்படிப்பட்ட நிலையில தங்களோட சறுக்களுக்கு என்ன காரணம்னு உணர்ந்து பாஜக திருந்தி இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. பட்ஜெட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்மளோட தமிழ்நாட்டு தேவைகள் என்னன்னு சோசியல் மீடியா மூலமாகவே ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தினேன். ஆனா அதிலிருந்து ஒன்றை கூட நிதியமைச்சர் அறிவிக்கல. ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற சொல்லே இல்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்வளவு காலம் பட்ஜெட் தாக்கலின் போது ஒப்புக்காவது திருக்குறளை வாசித்தவர்களுக்கு தற்போது திருவள்ளுவரும் கசந்து விட்டார் என்றும் விமர்சித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 3 ஆண்டுகளாகியும் நிதி வழங்காதது எந்த விதத்தில் நியாயம் என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை, மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களில் செயல்படுத்துறதுக்கான ஒப்புதல் அளிக்கிறத பற்றி மூச்சே விடலை. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் இதே ஒன்றிய அரசு நம்ம நகரங்களை விட பல சின்ன நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து நிதி உதவியும் வாரி வழங்கியிருக்கு. இது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்களையும் அறிவிக்காமல் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களுக்கான நிதியை குறைக்கும் வஞ்சக முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபட்டுள்ளது. மேலும் பள்ளிக் கல்வித்துறையை முடக்கும் வகையில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் வழக்கமாக விடுவிக்கப்பட வேண்டிய நிதியையும் ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். பட்ஜெட் உரையில இன்னொன்றையும் சொல்லியிருக்காங்க. மாநிலங்களால் விதிக்கப்படும் முத்திரைத்தார் கட்டணத்தை குறைப்போம்னு. மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமலேயே பட்ஜெட் அறிவிக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர். ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை கொண்டு வந்து மாநிலங்களோட வரி விதிப்பு உரிமையை எடுத்துக்கிட்டாங்க. நான் கேட்கறது என்னன்னா, ஜிஎஸ்டியால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை சரிகட்டுறதுக்கான 20,000 கோடி ரூபாய் இழப்பீட்டையே இன்னும் அளிக்காத இந்த ஒன்றிய அரசுக்கு
மாநிலங்களோட வரி விதிப்பு முறையை மாற்றி அமைக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தது? ஒன்றிய அரசின் பட்ஜெட் தமிழ்நாட்டை பழிவாங்கும் பட்ஜெட் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களையே பழிவாங்கும் மற்றும் சுயநலத்திற்காக நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள போட்டுக்கொண்ட பட்ஜெட் இது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 9வது ஆட்சிக்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சர்களும், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பாஜக ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தனர். இந்நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் தங்களது கருத்துக்களை எடுத்து வைக்க உள்ளதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்திருந்தார். அதன்படி கூட்டத்தில் பங்கேற்ற அவர் சிறிது நேரத்திலேயே கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா தனக்கு 5 நிமிடங்கள் மட்டுமே பேச அனுமதி அளித்ததாக கூறினார். தொடர்ந்து பேச முற்பட்ட போது தனது மைக் அணைக்கப்பட்டதால் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தார். এই বাজেটেও কিছুই শুধু জিরো, এইটুকু বলার সাথে সাথে আমার মাইকটা স্টপ করে দিয়েছে। আমি বললাম why you discriminate, why you stop me, I am only attending, you should be happy for that. Instead of that you are giving more scope to your party, your government, and you only me on behalf of opposition, only I am there and you stop my mic. আপনি আমার মাইক বন্ধ করে দিচ্ছেন। আপনাদের এই বঞ্চনা আমি মানি না, তাই মনে রাখবেন আমি চললাম। இதனிடையே மம்தா பானர்ஜி விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நடத்தும் விதமா இது என்று ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளும் ஓர் அங்கம் என்பதை மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், எதிர்க்கட்சிகளை எதிரி கட்சியாக கருதக்கூடாது என்று விமர்சித்துள்ளார். கூட்டாட்சியில் அனைவரது கருத்துக்களும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பேச மேற்குவங்க முதலமைச்சருக்கு உரிய நேரம் ஒதுக்கப்பட்டதாக நிதி ஆயோக் செயலாளர் விளக்கம் அளித்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பேசும்போதே மைக் அணைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி மம்தா பானர்ஜி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த நிதி ஆயோக் செயலாளர் சுப்பிரமணியம், மம்தா பானர்ஜி மைக் அணைக்கப்படவில்லை என மறுப்பு தெரிவித்தார். மம்தா பானர்ஜி உணவு இடைவேளைக்கு பிறகுதான் பேச வேண்டும் என பட்டியல் தயாரிக்கப்பட்டிருந்ததாகவும், ஆனால் அவர் கேட்டுக்கொண்டதால் முன்கூட்டியே பேச அனுமதி அளித்ததாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் பேச 7 நிமிடங்கள் வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர், மம்தா பானர்ஜியின் மேஜையில் இருந்த கடிகாரம் நேரத்தை சுட்டிக்காட்டியதாகவும், நேரம் முடிந்ததால் உரையும் முடிந்ததாகவும் நிதி ஆயோக் செயலாளர் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் உட்பட 10 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் பங்கேற்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். பாஜக கூட்டணியில் உள்ள பீகார், புதுச்சேரி முதலமைச்சர்கள் பங்கேற்காத நிலையில் பீகாரிலிருந்து துணை முதலமைச்சர்களான சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய்குமார் சின்ஹா கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அரசு இசைக் கல்லூரியில் படிக்க மாணவர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவதால் ஆண்டுதோறும் சேர்க்கை அதிகரித்து வருகிறது. வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தரும் இசையை மாணவர்கள் செலவில்லாமல் பயின்று வருவதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். இசைக்கு மயங்காத உயிர்களே இல்லை. அத்தகைய இசையை கற்க மாதந்தோறும் 500 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் மாணவர்களை வரவேற்கிறது திருவையாறு அரசு இசைக் கல்லூரி. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவையை தொடர்ந்து இசைக்கு புகழ்பெற்ற திருவையாறு மண்ணிலும் அரசு இசைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. 3 ஆண்டு பட்டய படிப்பு, BA, MA உள்ளிட்ட படிப்புகள் இங்கு கற்றுத்தரப்படுகின்றன. குறிப்பாக 3 ஆண்டு பட்டய படிப்பில் வீணை, வயலின், நாதஸ்வரம், தவில், மிருதங்கம், பரதநாட்டியம் உள்ளிட்டவைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. பிடெக்,
எம்.டெக் படித்த மாணவர்கள் கூட இசையை தேடி வருவதாக கூறிய கல்லூரி முதல்வர் ஸ்ரீவித்யா, கடந்த சில ஆண்டுகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்ததால் நேர்முக தேர்வு நடத்தி வருவதாக பெருமையுடன் தெரிவித்தார். இசையை படிக்கிறதுனால வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது மிகவும் தவறு. ஏன்னா இன்றைக்கி ஒரு இசை படிச்சுட்டு அவன் வீட்டில் போய் ஒரு போர்டு போட்டாலே அவன் சுய தொழில் பண்ணலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி இசை எல்லா குழந்தைகளுக்கும் அவர் பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் ஓடின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இசை எப்படி கணிதம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி கடைசி வரையும் வேல்யூ இருக்கோ, வீட்டில் இருந்தாலும் வேல்யூ இருக்கோ, அதுபோல் இசைக்கும் அந்த வேல்யூ உண்டு. ஓராண்டுக்கு 750 ரூபாய் கட்டணத்தில் இசை பயின்று வரும் மாணவர்கள் மாதந்தோறும் தமிழ்நாடு அரசின் ஊக்கத்தொகையையும் பெற்று வருகின்றனர். திருவையாறில் இசை பயில வேண்டும் என்ற காரணத்திற்காகவே வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் மாணவர்கள் வருவதாக கூறும் ஆசிரியர்கள், அடிப்படை ஞானமுள்ள யாரும் இசை கற்கலாம் என தெரிவித்தனர். வீணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அந்த ஞானத்தோடு மீட்டணும். வயலினும் அதே மாதிரி தான். இப்போ நாதஸ்வரம் பார்த்திங்கன்னா நாதி கமலம்னு சொல்லுவாங்களே, இங்கேருந்து வரணும், அதையும் ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுத்து தான் வாசிக்கணும். எதையுமே இப்போ தான் எதை நான் சொன்னது மாரி எதையுமே ஈஸியும் கிடையாது, எதுவும் கஷ்டம் கிடையாது. நம்ம அதை கற்றுக்கிற விதம், கையாளுற விதம் தான். திருவையாறு உள்ளிட்ட அரசு இசை கல்லூரிகளில் பயின்ற மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளில் இசை ஆசிரியர்களாக பணியாற்றுவதோடு உலகெங்கும் இசை கச்சேரிகளும் நடத்தி வருகின்றனர். நாடு முழுவதும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட சிறந்த 25 இசை கல்லூரிகளில் கடந்த ஆண்டு திருவையாறு அரசு இசைக்கல்லூரி முதலிடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் ராஜசேகரன். கன்னியாகுமரி கடல் நடுவே திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை இடையே கடலில் புதிதாக அமைக்கப்படும் கண்ணாடி கூண்டு இணைப்பு பாலத்தின் பணிகள் 90 விழுக்காடு முடிவடைந்திருக்கிறது. விரைவில் கண்ணாடி பாலம் திறக்க இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை இடையே 37 கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி கூண்டு இணைப்பு பாலம் அமைக்கும் பணி கடந்த ஆண்டு தொடங்கியது. இந்த கூண்டு பாலம் 97 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்டதாக அமைக்கப்படுகிறது. பாலத்தின் மீது சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் போது கடல் அலையை பார்த்து ரசிக்கும் வண்ணமாக அமைக்கப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு செல்லுகின்ற மக்கள் அந்த பாறையில் இருந்து கொண்டே திருவள்ளுவரை பார்வையிடுகின்ற சூழல்தான் இருந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் திருவள்ளுவர் பாறையினுடைய கடல் நீர்மட்டம் சரியாக இல்லாத போதெல்லாம் அங்கே படகு அனுப்புவதில்லை. அதனால் பயணிகளும் தமிழ் ஆர்வலர்களும் சென்று அந்த திருவள்ளுவர் புலவரை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியம் இல்லாமலே இருந்தது. தினந்தோறும் திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து அனுப்புவதற்கான இணைப்பு பாலம் அமைக்கப்பட்டு அது இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த இணைப்பு பால வேலை முடிவடைந்துவிடும். கண்ணாடி இழை கூண்டு பாலம் அமைப்பதற்காக நடுக்கடலில் 27 அடி உயரத்தில் 6 ராட்சத தூண்கள் அமைக்கும் பணிகள் நடந்தன. இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தின் மொத்த எடை 222 டன். கடல் உப்பு காற்றால் தூண்கள் பாதிக்காத வகையில் ரசாயன கலவை கலந்த சிமெண்ட் கான்கிரீட் அமைக்கப்பட்டுள்ளது. கூண்டு பாலம் பணிகள் 90% முடிந்துவிட்டது என்றும் செப்டம்பரில் பணிகள் முழுமையடைந்து பயன்பாட்டிற்கு வரும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் திருவள்ளுவர் சிலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 1 வருடத்திற்கு மேலாக விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படுவதுடன் படகுகள் மூலம் மாறி மாறி செல்லும் சிரம நிலைமையும் தீர்க்கப்படுகிறது. அந்த கண்ணாடி பாலம் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் திறக்க இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அந்த கண்ணாடி பாலம் திறப்பார்களேயானால் முக்கடல்கள் சங்கமிக்கிற இந்த கன்னியாகுமரியினுடைய பேரழகை பார்த்து ரசிப்பதற்கு ஒரு வாய்ப்பாகவும் வசதியாகவும் இருக்கும். எப்போவுமே விவேகானந்தர் சிலைக்கு தனியாக போட்டிங்கும், அதில் இருந்து தனியாக போட்டு திருவள்ளுவர் சிலைக்கு வரணும், தனித்தனியாக போட்டு ஏறி. இப்போ கண்ணாடி பாலம் போடுறதுனால நம்ம முதலமைச்சர் அதுக்கு நிதி ஒதுக்கி பண்ணி எல்லாமே கண்ணாடி பாலம் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கும் அந்த கண்ணாடி பாலம் போட்டாச்சுன்னா செப்டம்பர் மாதம் முடியும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் முடிஞ்சிட்டுனா எங்களுக்கும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் வியாபாரம் நடக்கும், நாங்களும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்போம். விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை இடையே கண்ணாடி கூண்டு இணைப்பு பாலம் விரைவில் பயன்பாட்டிற்கு வர இருப்பதால் தமிழ் ஆர்வலர்கள், உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள், வியாபாரிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் வேலாயுத பெருமாள்.
நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு உடந்தையாக இருந்ததாக கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் பிருத்விராஜ் 2 நாள் விசாரணைக்கு பிறகு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு உடந்தையாக இருந்ததாக வில்லிவாக்கம் காவல் நிலைய முன்னாள் ஆய்வாளர் பிருத்விராஜ் கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை மேற்கொள்ள சிபிசிஐடி போலீசார் 4 நாட்கள் அனுமதி கோரியிருந்த நிலையில் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 2 நாள் அனுமதி வழங்கியது. 2 நாட்கள் விசாரணை முடிந்து சிபிசிஐடி போலீசார் பிருத்விராஜை கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவரை வருகின்ற 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி மகேஷ் உத்தரவிட்டார். இதையடுத்து பிருத்விராஜை போலீசார் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் 18ஆம் தேதி காவிரி பாயும் டெல்டா மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழாவாக கோலாகலமாக கொண்டாடப்படும். இந்த நாளில் காவிரியில் பொங்கி வரும் புதுவெள்ளத்தில் நீராடி விவசாயிகள் தங்களது உழவுப் பணிகளை தொடங்குவது மரபு. இந்நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நாளை முதல் வரும் 3ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 5000 கன அடி நீரை திறந்துவிட அரசு உத்தரவிட்டுள்ளது. அதனை வரவேற்றுள்ள விவசாயிகள் காவிரி கடைமடை தண்ணீர் கிடைக்க வினாடிக்கு 12000 கன அடி வீதம் திறந்துவிட வேண்டும் என கோரியுள்ளனர். மேட்டூர்ல இருந்து நாளையிலிருந்து 5000 கன அடி திறந்து விடுறாங்களாம். நீர்வளத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு உண்மையிலே வரவேற்கிறோம். இப்போ இந்த தண்ணி முழுமையாக போய் எங்கள் கடைமடை பகுதியும் சிறும்னா சேராது. ஏன்னா 10 மாதம் ஆச்சு மேட்டூர் அணை திறந்து இப்போ திறக்கிறாங்க. ஆறுகள்லாம் காய்ந்து கிடக்கிறது. இப்போ இந்த தண்ணியை திறந்து விட்டால் நீர் பூமிக்குள்ளே தான் போக முடிஞ்சு கடைசி வரைக்கும் போய் சேராது. எல்லா பெண்களும் நாகை வரைக்கும் உள்ள பெண்கள் ஆடிப்பெருக்கு கொண்டாட முடியாது. எனவே குறைந்தபட்சம் ஒரு 12000 கனடியாக திறந்து விடணும் வினாடிக்கு. அப்படி திறந்து விட்டால் தான் எல்லா ஆறுகளிலும் போய் தண்ணி போய் சேரும். ஆடிப்பெருக்கு தினத்தில் மாநிலம் முழுவதும் நீர்நிலைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். புதுமண தம்பதிகள் காவிரி படித்துறைகளில் ஒன்று கூடி காவிரி தாயை வணங்கி மரியாதை செலுத்துவர். இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காலநிலை மாற்றம் காரணமாக கொடைக்கானலில் பட்டர் ஃப்ரூட் என அழைக்கப்படும் அவக்கோடா விளைச்சல் பாதியாக குறைந்துள்ளது. கொடைக்கானலில் விளையக்கூடிய அவக்கோடா பழங்களுக்கு வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் மதிப்பு அதிகம். இதனால் வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் காலநிலை மாற்றம் காரணமாக அவக்கோடா விளைச்சல் பாதியாக குறைந்துள்ளது. வழக்கமாக ஒரு ஆண்டில் ஒரு மரத்திலிருந்து 400 கிலோ பழங்கள் பறிக்கப்படும் நிலையில் அது 200 கிலோவாக குறைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் மாதம் அதிகமான வெயில் இருந்தனால அந்த பூ பூத்தது ஃபுல்லாக அப்படியே வெயிலுக்கு காஞ்சி போச்சு. போன வருஷம் ஒரு மரத்துக்கு ஒரு 300 கிலோ 400 கிலோ காய்ச்சிச்சு. ஒரு 60,000 70,000 வருமானம் வந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் ஒரு அவக்கோடா மரம் ஒரு 10,000 கூட காய்க்கல. ஏப்ரல் மாதத்தில் அவக்கோடா மரங்களில் நோய் தாக்குதல் ஏற்படுவதாகவும் அதற்கு உரிய தீர்வு காண வேளாண் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உச்சநீதிமன்ற கொலிஜியத்தினால் உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளாக பரிந்துரைக்கப்பட்ட ஓபிசி மற்றும் சிறுபான்மையினர் நியமனங்களில் அமைதி காப்பது ஏன் என்று மாநிலங்களவையில் திமுக எம்பி வில்சன் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தில் பேசிய திமுக எம்பி வில்சன் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக பன்முகத்தன்மையை அமல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். 661 judges who have been recruited from 2018 to 2023. Judges belonging to one particular caste are about 499, while OBC is 78, where scheduled caste is 21 and scheduled tribe is 12. Why there is a diversity deficit in the appointment of judges? இதற்கு பதிலளித்த ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உயர்நீதிமன்றம் ஒரு பரிந்துரையை அனுப்பும் போதெல்லாம் விரைவாக முடிவெடுக்க உதவும் வகையில் சிறுபான்மையினர் மற்றும் மகளிர் ஆகியோரின் பெயர்களை முடிந்தவரை அனுப்புமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்.
ஒன்றிய அரசு ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்திய 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறாவிட்டால் இந்திய பார் கவுன்சில் வழக்கு தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்த தீர்மானம் குறித்து பேட்டியளித்த தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் 3 சட்டங்களை திரும்பப் பெற பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் சட்டத்துறை அமைச்சரை வலியுறுத்துமாறு இந்திய பார் கவுன்சிலுக்கு கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். பிரதம மந்திரி, ஹோம் மினிஸ்டர், லா மினிஸ்டர் இந்த 3 அமைச்சர்களும் சந்தித்து இந்த சட்டத்தை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து வேலைகளையும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் ஒரு கமிட்டியை நியமித்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். 3 குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள ஒரு நபர் ஆணையத்தை வரவேற்பதாக அமல்ராஜ் கூறியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மக்களை நேரடியாக சந்திக்காமல் மாநிலங்களவை மூலம் பதவிக்கு வந்தவரை நிதியமைச்சர் ஆக்கியதால்தான் கருணையில்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்து இருப்பதாக கார்த்தி சிதம்பரம் எம்பி கூறியுள்ளார். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து காரைக்குடியில் SBI வங்கி முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் பங்கேற்று பேசிய கார்த்தி சிதம்பரம், கல்விக் கடன் ரத்து குறித்த அறிவிப்பு எதுவும் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் இல்லை என சுட்டிக்காட்டியதோடு 100 நாள் வேலைத்திட்ட நிதி ஒதுக்கீடு குறைப்பு, காப்பீடு திட்டத்தின் GST என்று மக்கள் மீது கருணையில்லாத பட்ஜெட்டை நிதியமைச்சர் தாக்கல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். நேரடியாக மக்களை சந்திக்காமல் வந்த நபரை மோடி மீண்டும் நியமித்திருக்கிறார். அதனால்தான் ஒரு கருணை இல்லாத பட்ஜெட்டை இந்த அரசாங்கம் மக்களுக்கு தந்திருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சவார்கருக்கு ஆதரவாக வரலாற்றை திரித்து கூறியதாக எழுந்த சர்ச்சையில் திரைப்பட இயக்குநர் சுதா கொங்கரா வருத்தம் தெரிவித்துள்ளார். இறுதிச் சுற்று, சூரரை போற்று உள்ளிட்ட படங்களின் இயக்குநரான சுதா கொங்கரா அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். அதில் சாவர்கர் தனது மனைவியின் கல்வியை ஊக்குவித்ததாகவும் சுற்றத்தாரின் எதிர்ப்பை மீறி அவரே மனைவியை பள்ளிக்கு அழைத்துச் சென்றதாகவும் சுதா கொங்கரா கூறியிருந்தார். இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. சமூக சீர்திருத்தவாதி ஜோதிபா மற்றும் அவரது மனைவி சாவித்ரிபாய் பூலே ஆகியோரின் வரலாற்றை சாவர்கரின் வரலாறு என திரித்து கூறியதாக சுதா கொங்கராவிற்கு எதிராக கண்டனங்கள் எழுந்தன. தனது தவறுக்கு வருத்தம் தெரிவித்து விளக்கமளித்துள்ள அவர் 17வது வயதில் தன் ஆசிரியர் கூறிய கருத்தை சோதித்து பார்க்காமல் பேசியது தவறுதான் என ஒப்புக்கொண்டுள்ளார். ஒருவருடைய உன்னதமான செயலுக்கான புகழை இன்னொருவருக்கு தர வேண்டும் என்ற நோக்கம் தனக்கு இல்லை என்றும் தகவல் பிழையை சுட்டிக்காட்டியவர்களுக்கு நன்றி என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஜோதிபா மற்றும் சாவித்ரிபாய் பூலே ஆகியோருக்கு என்றும் தலை வணங்குகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பில்லூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதை அடுத்து அணையில் இருந்து பவானி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தீவிரமாக பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக பில்லூர் அணைக்கு வரும் நீரின் அளவு மளமளவென அதிகரித்துள்ளது. 100 அடி உயரம் கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 97 அடியாக உயர்ந்துள்ளது. இதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி பவானி ஆற்றில் வினாடிக்கு 14,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதை அடுத்து கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வருவாய்த்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அரசு துறைகளை தொடர்பு கொள்ளும் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது ஊரக பகுதிகளிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி நாகை, வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி, மதுரை ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அத்துடன் இந்த 5 மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகளிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாடினார். அப்போது திருப்பூரில் இருந்து பேசிய சந்திரன் என்பவர் தாம் விண்ணப்பித்த சில மணி நேரத்தில் மின்சார இணைப்பு பெயர் மாற்றம் பெற்றதாக கூறி நன்றி தெரிவித்தார். காங்கேயத்தைச் சேர்ந்த பரிமளா என்ற பெண் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் தாம் தையல் இயந்திரம் கேட்டபோது உடனே தமக்கு கிடைத்ததாக கூறினார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன?
உங்க கோரிக்கை என் என்ன? பேர் பரிமளாங்க ஐயா. சரி, ஐயாசாமி காலனி காங்கேயத்துலேருந்து வரேங்க சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? தையல் மிஷின் வாங்க வந்தேங்க சார். இது இது நடக்குதுன்னு எப்போ தெரியும் உங்களுக்கு? முன்னாலாவே தெரியுங்க சார். சொன்னாங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார், ஆட்டோவில் அலௌன்ஸ் பண்ணாங்க சார். அது தெரிஞ்சுட்டு தான் வந்தீங்க? ஆமாங்க சார். சரி, நீங்கள் மனு கொடுத்துட்டீங்களா? மனு கொடுத்துட்டாங்க சார். ஆ, மனு கொடுத்தோடனே எனக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க சார். கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுங்க சார். இதேபோல தூத்துக்குடி, நாகை, வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்களின் விளக்கங்களை கேட்டறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயனாளிகளுக்கு உரிய பயன்கள் விரைந்து சென்று சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, கூடுதல் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், முதன்மைச் செயலாளர் அமுதா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இனி முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகளை காணலாம். மன்னார்குடியில் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 50 வருடங்களுக்கு பிறகு ஆசிரியர்களை சந்தித்து ஆசி பெற்ற காட்சி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் 1974ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் ஒன்றிணைந்து 50 வருடங்களுக்கு பிறகு சந்தித்து நிகழ்ச்சி நடத்தியுள்ளனர். நிகழ்ச்சியில் தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களை வரவழைத்து அவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றுள்ளனர். மேலும் அவர்கள் படித்த பள்ளிகளின் வளர்ச்சிப் பணிகளுக்காக 2 லட்சம் பணம் வழங்கியுள்ளனர். திருத்தணி ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறும் நிலையில் 1600 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நகரின் முக்கிய இடங்களில் 250 கண்காணிப்பு கேமராக்களும், கோயிலை சுற்றி நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் குற்றவாளிகளை கண்காணிக்க 20 கேமராக்களும் வைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க 3 ட்ரோன் கேமராக்களும் வைக்கப்பட்டு கண்காணித்து வருகின்றனர். இன்று முதல் 3 நாட்களுக்கு 560 சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.